நெல்லையில் பிராமண சிறுவனின் பூணூல் அறுக்கப்பட்ட விவகாரத்தில் நேரில் சென்று ஆறுதல் கூறிய மத்திய இணையமைச்சர் எல்முருகன், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று தனது எக்ஸ் தளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் டிவிஎஸ் நகரைச் சேர்ந்த சிறுவனை தாக்கியதோடு அவன் அணிந்திருந்த பூணூலையும் அரித்து இனில் பூணூல் அணியக்கூடாது என்று மிரட்டி சென்றிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்து இந்த சம்பவம் தொடர்பாக கண்டனத்தில் தெரிவிக்கிறார். மேலும் இச்சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக அவர் இல்லத்தில் சென்று ஆறுதல் கூறியதையும் அதையும் தனது பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மதத்தவரின் புனித பொருட்களை அவமதிப்பது மற்றும் இழிவுபடுத்துவது, கேலி செய்வது ஆகியவை பெரும் குற்றமாகும் என்றும், ஆனால் தமிழகத்தில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிடத்தின் பெயரால் மத நம்பிக்கை, இந்துக்களுக்கு எதிராக ஓர் மக்கள் விரோத சிறு கும்பல் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இத்தகைய சமூக விரோதிகள் கொடும் செயலை செய்த நபர்களை உடனடியாக கண்டுபிடித்து முறையாக விசாரித்து அவர் யார் தூண்டுதலால் இந்த செயல்களை செய்தார்கள் என்பதையும் கண்டுபிடித்து அந்த திரைமறைவில் இருக்கும் கருப்பு நபர்களையும் சட்டத்தின் முன் கொண்டு நிறுத்த வேண்டும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.